வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 16 சமயங்களில் நினைக்க வேண்டிய தெய்வங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் 16 சமயங்களில் நம்ம இந்த தெய்வங்களை நம்ம வழிபட்டால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக விளங்கும் என்பது ஐதீகம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வாழ்க்கையில் 16 சமயங்களில் நமக்கு என்ன தெய்வங்கள்லாம் நம்ம நினைக்கணும், அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியே நமக்கு உண்டாகும் அப்படின்றத நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். இப்போது முதல்ல நம்ம பார்த்தோம்னா, மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, மருந்து சாப்பிடும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நம்ம நினைக்க வேண்டும். மருந்து நம்ம உட்கொள்ளும்போது ஒவ்வொரு தடவையும் மாத்திரையும் மருந்தும் நம்ம வியாதிக்காக நோய்க்காக உட்கொள்ளும்போது நம்ம மகாவிஷ்ணுவை நம்ம நினைக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம மருந்தை உட்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஓம் ஸ்ரீ நாராயணா போற்றி அப்படின்னும் சொல்லி நம்ம மருந்து சாப்பிட வேண்டும். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா, ஆகாரம் உட்கொள்ளும்போது ஸ்ரீ ஜனார்தனையும் நினைக்க வேண்டும். ஜனார்தனை பெருமாள் அப்படின்னு ஒரு ஜனார்தனர் இருக்கிறாரு. அதாவது ஆகாரம் உட்கொள்ளும்போது சாப்பாடு இல்லையா, உணவு நம்ம சாப்பிடும்போது ஜனார்தனா போற்றி, ஓம் ஸ்ரீ ஜனார்தனா போற்றி அப்படின்னு நம்ம ஒரு செகண்டு நம்ம பகவானை நினச்சிண்டு நம்ம உணவு சாப்பிட வேண்டும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம அவரை நினைக்க வேண்டும். அடுத்தது நம்ம படுப்பதற்கு முன்னால், இரவு தூங்க போகும் முன்னால் நம்ம ஸ்ரீ பத்மநாபனை நினைக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ பத்மநாபா போற்றி. படுக்கையில் தூங்குவதற்கு முன்னால் நம்ம ஓம் ஸ்ரீ பத்மநாபா போற்றி அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு எந்த கெட்ட கனவும் வராது. மற்றும் கனவு வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம், பயந்த குணம் ஏற்படாது. அதனால் ஸ்ரீ பத்மநாபா போற்றி அப்படின்னு பத்மநாபனை நம்ம நினைக்க வேண்டும். அடுத்தது நம்ம நாலாவது என்ன அப்படின்னா, கல்யாண காலத்தில் பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாக ஸ்ரீ பிரஜாதிபதியை நம்ம நினைக்க வேண்டும். அதாவது இந்த தெய்வத்தை நம்ம போற்றி நம்ம நினைக்க வேண்டும். கல்யாண காலத்தில் கல்யாணம் நம்ம பொண்ணுக்கு பண்ணும்போது, பையனுக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ரீ பிரஜாபதியே போற்றி, ஸ்ரீ பிரஜாபதியே போற்றி அப்படின்னு அந்த தெய்வத்தை நம்ம அந்த நேரத்தில் நம்ம வணங்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது நம்ம என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, யுத்த சமயத்தில் தேவனான ஸ்ரீ சக்கரத்தனை நினைக்க வேண்டும். யுத்த சமயத்தில், யுத்தம்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் போர் செய்வார்கள். போர் செய்யும்போது அவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் போற்றி, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் போற்றி அப்படின்னு வேண்டிப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி போர் இப்போ நமக்கு கிடையாது. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் வாக்குவாதம் வரும், விவாதம் வரும். அதுவே எதிராக மாறும் இல்லையா. அந்த வாக்குவாதம் விவாதம் வரும்பொழுது நம்ம யுத்த சமயத்தில், அது யுத்த சமயத்தில் நம்ம ஸ்ரீ சக்கரத்தாரே போற்றி, ஸ்ரீ சக்கரத்தாரே போற்றி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம பேச்சை கவனித்தோம்னா நமக்கு சண்டை சச்சரவுகள் நீங்கும், அமைதியும் சாந்தமும் நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும். அடுத்த சமயம் என்ன என்றால், அதாவது ஆறாவது சமயம் என்ன என்றால், நம்ம வெளியில் புறப்படுற போது விஸ்வரூப பதிர சனமளித்த ஸ்ரீ
விக்ரமனையும், திரிவிக்ரமன் அப்படின்ற ஒரு பகவான் இருக்கிறார். வெளியில் நம்ம கிளம்புறோம், எதுக்காக வேணாலும் கோவிலுக்கு, கடைக்கு மற்றும் நம்ம உறவினர் வீட்டிற்கு எங்கே நம்ம வெளியில் சென்றாலும் சரி, நம்ம விஸ்வரூப தரிசனம் அளித்த ஸ்ரீ திரிவிக்ரமன் போற்றி, ஸ்ரீ விக்ரமனே போற்றி, ஸ்ரீ விக்ரமனே போற்றி அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நினைத்து விட்டு அந்த பகவானை பிரார்த்தனை செஞ்சு நம்ம வெளியில் கிளம்பும் போதே ஆழ் மனதார நம்ம நினைத்து கொண்டு நம்ம வெளியில் கிளம்பணும். அந்த சமயத்தில் இந்த தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும். அடுத்தது 7வது சமயத்தில் நம்ம என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும். 7வது என்ன சமயம் என்றால், சரீரத்தை விடும்போது ஸ்ரீமன் நாராயணை நம்ம நினைக்க வேண்டும். அதாவது மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும்போது சரீரத்திலிருந்து உயிர் பிரிய போகிறது என்று தெரியும் நேரத்தில், அந்த க்ஷணத்தில், அந்த நேரத்தில் நம்ம ஆன்மாவானது ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா போற்றி, ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா போற்றி, ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா போற்றி அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனை நம்ம அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டும். நமக்கு போகிற காலத்தில் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால் நம்ம அந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 8வது சமயத்தில் என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதாவது அன்பு கொண்டவர்களை சேரும்போது ஸ்ரீதேவியை இருதயத்தில் தரிசிக்க நம்ம ஸ்ரீதரனையும், அதாவது ஸ்ரீதேவியை இதயத்தில் தரிசிக்கணும், ஸ்ரீதரனையும் இதயத்தில் தரிசிக்கணும். அதாவது அன்பு கொண்டவர்களை சேரும்போது, அதாவது கணவன் மனைவி கிட்ட அவர்கள் கணவன் மனைவியை பார்க்க போகும்போது, மனைவி கணவனை பார்க்க போகும்போது, தாய் வீட்டில் இருக்கும்போது, அந்த நேரத்தில் மனதில் இருதயத்தில் கணவன்மார்கள் ஸ்ரீதேவியை நினைத்து கொள்ள வேண்டுமோ. அதே மாதிரி மனைவிமார்கள் ஸ்ரீதரனை மனதில் நினைத்து கொண்டு அன்பான தன்னுடைய கணவனை ஊருக்கு போய் பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எந்த இடத்தில் கணவன் இருக்காரோ அவரை போய் பார்க்க போகும்போது ஸ்ரீதரனை நம்ம மனதார நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 9வது சமயத்தில் எந்த தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 9வது காலத்தில், அதாவது கெட்ட கனவுகள் வரும். சில பேருக்கு நிறைய கெட்ட கனவுகள் இரவில் வரும். கெட்ட கனவுகள் தோன்றும் போது கோகுலத்தில் விளையாடிய ஸ்ரீ கோவிந்தனை நினைத்து கொள்ள வேண்டுமோ. இரவில் நம்ம தூங்கும்போது கெட்ட கனவுகள் நிறைய பேருக்கு கெட்ட கனவுகள் வருகிறது அப்படின்னு சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. அப்போ படுக்கிறதுக்கு முன்னால் கெட்ட கனவுகள் தோன்றும் போது அந்த நேரத்தில் கோகுலத்தில் விளையாடி கொண்டிருப்பார். கோகுலம் அப்படின்னாலே எந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதாவது கிருஷ்ணர் விளையாடி கொண்டிருக்கிற இடம், கோவிந்த பெருமாள் விளையாடி கொண்டிருக்கிற இடம் இல்லையா. அந்த கோகுலம் என்றால் நந்தவனம். அந்த புல் நிறைந்த நந்தவனத்தை, கோகுலத்தை மனதால் நினைத்து கொண்டு ஸ்ரீ கோவிந்தனை நம்ம நினைக்கணும். ஓம் ஸ்ரீ கோவிந்தா போற்றி, ஓம் ஸ்ரீ கோவிந்தா போற்றி, ஓம் ஸ்ரீ கோவிந்தா போற்றி என்று நம்ம உச்சரித்து கொண்டே நம்ம இருந்தால் நமக்கு அந்த கெட்ட கனவுகள் ஒரு க்ஷணத்தில் மறைந்து போகுமோ. அந்த கெட்ட கனவே நமக்கு அந்த நேரத்தில் வரதான் தோன்றாது. அதனால் அந்த கோகுலத்தை நம்ம நினைத்து கொண்டு ஸ்ரீ கோவிந்தரை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 10வது சமயத்தில் என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது
10வது சமயத்தில் நம்ம என்ன தெய்வத்தை நம்ம நினைக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் இல்லையா? எப்போவுமே கஷ்டம் இல்லாத மனிதரும் இல்லை, எப்போவுமே துன்பம் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. அதனால் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் மது என்ற அசுரனை கொன்ற ஸ்ரீ மதுசூதனை நம்ம நினைக்க வேண்டும். அதாவது மது அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தாராம், அசுரர். அந்த அசுரனை வீழ்த்து கொன்ற ஸ்ரீ மதுசூதனை நம்ம நினைக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ மதுசூதனை போற்றி, ஓம் ஸ்ரீ மதுசூதனை போற்றி அப்படின்னு நம்ம மனதார நினைத்து கொண்டால் நமக்கு கஷ்டங்கள் வராதான், துன்பங்கள் வராதான். ஏன்னா அந்த கொடிய அசுரனை, மது என்ற அசுரனை குத்தி வீழ்த்தி போட்டவர் ஸ்ரீ மதுசூதனர். அதனால ஸ்ரீ மதுசூதனரை அந்த நேரத்தில் நம்ம நினைத்து கொண்டால் துன்பமும் கஷ்டமும் நமக்கு அப்படியே நீங்கிவிடும். சூரியனை கண்ட பனி போல் அந்த நிமிடத்தில் நீங்கி விடுமோம். அதனால மதுசூதனரை நம்ம நினைக்க வேண்டும். அடுத்தது 11வது சமயத்துல எந்த தெய்வத்தை நாம நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, காட்டில் செல்லும் போது ஸ்ரீ நரசிம்மர் மூர்த்தியை நம்ம நினைக்க வேண்டுமா. நம்ம காட்டில் போகிறோம், அதாவது நிறைய கோவில்களுக்கு போகும்போதும் நம்ம காட்டில் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் காடுகள் தாண்டி தான் கோவிலை போய் பார்ப்பாங்க. மற்றும் காடுகள் போய் இருக்கிற இடத்துல சுற்றுலா பயணம் செய்ய போவாங்க. அதனால் காட்டில் செல்ல போகும் அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அடர்ந்த வனப்பகுதி காட்டு பகுதியில் நம்ம கடந்து போகிற நேரம் இருந்ததுன்னா, அதாவது நம்ம பயணிக்கும் நேரம் இருந்ததுன்னா, கால் பயணமாக போகும் நேரம் இருந்ததுன்னா, அல்லது நம்ம ஒரு ட்ரெயின்லேயோ அல்லது பஸ்லேயோ எதில் நம்ம கடந்து காட்டுப்பகுதியில் கடந்து போகும் நேரத்தில் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை நம்ம நினைத்து கொள்ள வேண்டுமா. ஓம் ஸ்ரீ நரசிம்மா போற்றி, ஓம் ஸ்ரீ நரசிம்மா போற்றி, ஓம் ஸ்ரீ நரசிம்மா போற்றி அப்படின்னு மனதார நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த காடுன்ற அடர்ந்த காட்டில் நமக்கு பயம் என்பது தெரியாது. அதனால் ஸ்ரீ நரசிம்மா போற்றி அப்படின்னு நரசிம்ம மூர்த்தியை நம்ம நினைத்து கொள்ள வேண்டுமாம். அடுத்த 12ஆம் சமயத்தில் நம்ம என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, தீயினால் பயம் ஏற்பட்ட போது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீ ஜலசாயியையும் நம்ம நினைக்க வேண்டும். அதாவது தீயினால் நமக்கு பயம் ஏற்பட்டது அப்படின்னா, பார்க்கடல்ல பள்ளி கொண்ட ஸ்ரீ ஜலசாயி அந்த பெருமாளை நம்ம நினைக்கணும். அதாவது நம்ம தீயில பயம் ஏற்பட்டது அப்படின்னாக்க நம்ம மேலே ஏதாவது தீக்காயம், தீப்புண்கள் ஏதாவது அடுப்பில் சமைக்கும் போதோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் போதோ, தீயினால் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டாக்க நம்ம பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா ஸ்ரீ ஜலசாயியை நம்ம நினைக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ ஜலசாயி போற்றி, ஓம் ஸ்ரீ ஜலசாயி போற்றி, ஓம் ஸ்ரீ ஜலசாயி போற்றி அப்படின்னு நம்ம மனதார நினைத்து கொண்டாலே போதும். நமக்கு அந்த தீயில் இருக்கும் அந்த வெப்பமானது நமக்கு தணிஞ்சு விடுமோ. அப்படி இல்லைனாலும் அந்த தீ புண்ணு இருக்கு இல்லையா, அந்த புண்ணு சீக்கிரத்தில் காயும். புண்ணு இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடுமாம். அடுத்தது 13ஆம் சமயத்தில் என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜலத்தில் செல்லும்போது ஸ்ரீ வராக மூர்த்தியை நம்ம நினைக்க வேண்டும். ஜலத்தில் செல்லும்போது அப்படின்னா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, நிறையா பேர் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன்னு ஸ்விம்மிங் கற்றுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பூமியில் தண்ணி எடுக்கிறதுக்கு கீழே தண்ணி இருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நதிக்கரையிலையோ அல்லது குளத்திலையோ இறங்கி ஜலத்தில் இறங்கி செல்லும்போது, கோவில் குளத்தில் இறங்கி செல்லும்போது அப்போ ஸ்ரீ வராக மூர்த்தியை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ வராக மூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ வராக மூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ வராக மூர்த்தியை போற்றி அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு நம்ம அந்த
ஜலஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது கோவில் குளத்திலேயோ அல்லது நம்ம ஏதாவது நீர்நிலைகளில் நம்ம ஸ்நானம் செய்யும்போது நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 14ஆம் சமயங்களில் என்ன தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா, மலையில் ஏறும்போது ரகு வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமனை நினைத்து கொள்ள வேண்டும். மலையில் ஏறும்போது, மலையில் எதுக்கு ஏறப்போகிறோம், அதாவது மலை உச்சியில் இருக்கிற பிள்ளையாரை பார்க்க ஏறவும், மற்றும் மலையில் இருக்கின்ற தெய்வங்களை பார்ப்பதற்கு நம்ம ஏறுவோம். அப்படி இல்லைனா சாதாரணமாகவே மலை இருக்கும் இடத்துல நம்ம சுற்றுலாவாக நம்ம செல்வோம் இல்லையா. அப்போது மலை ஏறும்போது அந்த ஏறுகின்ற நேரத்தில் ரகுவம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமனை நினைத்து கொள்ள வேண்டும். ஓம் ஸ்ரீராமா போற்றி, ஓம் ஸ்ரீராமா போற்றி, ஓம் ஸ்ரீராமா போற்றி, ராமா 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 அப்படின்னு என்று சொன்னாலே நமக்கு மலையில் ஏறுற கஷ்டமும் தெரியாது, மற்றும் மலைப்பகுதியில் ஏறும்போது நமக்கு இருந்த அந்த ஒரு பயமும் நமக்கு நீங்கிவிடுமாம். அடுத்தது 15ஆம் சமயத்தில் என்ன தெய்வத்தை நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நடந்து செல்லும்போது ஸ்ரீ வாமன மூர்த்தியை நம்ம வணங்க வேண்டும். நடக்கிறோம் இல்லையா, நம்ம ரோட்டில் நடக்கலாம், அப்படின்லாம் எந்த இடத்துல நடைப்பயணம் மேற்கொண்டால் மற்றும் நம்ம நடக்கும்போது நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்காகவும் நம்ம நடப்போம். அந்த நடக்கும்போதே நம்ம ஸ்ரீ வாமன மூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ வாமன மூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ வாமன மூர்த்தியே போற்றி அப்படின்னு வாமன மூர்த்தியை நாம் நினைத்து கொள்ள வேண்டுமாம். அடுத்தது கடைசியாக 16ஆவது சமயத்தில் எந்த தெய்வத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா, சர்வ காரியங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி பதியான மாதவனையும் நினைக்க வேண்டும். அதாவது எல்லா சகல காரியங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி பதியான மாதவனே போற்றி, ஓம் ஸ்ரீ மாதவனே போற்றி, ஓம் ஸ்ரீ மாதவனே போற்றி அப்படின்னு மாதவனை நம்ம நினைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் வெற்றியும் மற்றும் எல்லா 16 சமயங்களில் நாம் அனைத்திற்கும் வெற்றி மற்றும் நமக்கு தடங்களே வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது மற்றும் துன்பங்கள் நம்மை அணுகக்கூடாது என்று சர்வ காரியங்களுக்கும் நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி பதியான மாதவனை நம்ம நினைக்க வேண்டும். லக்ஷ்மி பதியான மாதவனை நம்ம ஒரு நிமிடம் நம்ம நினைத்தால் நம்மளுடைய 16 சமயத்தில் நமக்கு வெற்றி உண்டாகுமாம். இப்போ பொதுவாகவே நம்ம என்ன வேண்டுவோம், நாராயணரை பார்க்கும்போது, பெருமாளை பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணா மாதவா மதுசூதனா கேசவா ஸ்ரீஹரி அப்படின்னு தானே வேண்டுவோம். அதாவது பகவானுடைய நாமங்களை நம்ம உச்சரிப்போம். அதாவது ஓம் நமோ நாராயணா மாதவா மதுசூதனா கேசவா ஸ்ரீஹரி அப்படின்ற 5 நாமங்களை நம்ம தினம்தோறுமே நம்ம உச்சரித்து வந்தால் போதுங்க. வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் அப்படியே நீங்கிவிடும். இதை நீங்கள் ஒரு 21 முறை, அப்படி இல்லைன்னா உங்களால் முடிந்ததுன்னா 108 முறை உச்சரிக்கலாம். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியல, ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படின்னா தினம்தோறும் ஒரு 3 முறை நீங்கள் அவருடைய நாமத்தை உச்சரித்தாலும் சரி, சர்வ காரியத்தில் வெற்றிதான். எப்போதும் வெற்றியே நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் 16 சமயங்களில் நினைக்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன சமயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன தெய்வத்தை எந்தெந்த சமயத்தில் நம்ம நினைக்க வேண்டும், எப்படி போற்றி வழிபட வேண்டும் மனதார. அதாவது இதுக்கு பூஜை வேண்டாம், விளக்கை ஏற்ற வேண்டாம், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம்,
இந்த தெய்வங்களை எல்லாம் அந்தந்த சமயத்தில் நீங்கள் மனதை ஒரு மனதுபட்டு, அதாவது நினைத்து கொண்டு ஒரு மனதோடு நீங்கள் இந்த தெய்வத்தை நினைத்து கொண்டாலே போருங்க, சகலமும் வாழ்க்கையில் வெற்றியே உங்களுக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் ஆன்லைன் ஷாப்பிங் வருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போகிறோம், டச் பண்ணாலே போகிறோம், ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் ஆகும். என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்குகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.